இன்று காலையிலே கணேமுல்ல சஞ்சீவன் என்று அழைக்கப்படும் நபர் கொழும்பு நீதிமன்ற வளாகத்திலே அந்த குற்றவாளி கூட்டிலே வைத்து சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அவர் ஒரு போதை வஸ்து கடத்தவராக இருக்கட்டும், இல்லாட்டி பாதாள உலகத்தினை சேர்ந்த ஒரு அடியாளாக இருக்கட்டும், எவராக இருந்தாலும் ஒரு சிறை கைதியினுடைய ரிமாண்ட் சிறை கைதியினுடைய பாதுகாப்பு அந்த சிறை கைதிகளுக்கு பொறுப்பான அமைச்சருக்கு அந்த பாதுகாப்பு வழங்குற பொறுப்பு இருக்கின்றது. இன்று காலையிலே நான் இலங்கை வரலாறிலே முதலாவது முறையாக ஒரு குற்றவாளி கூண்டிலே ஒருவரை சுட்டு படுகொலை செய்திருக்கிறார்கள். இது ஒரு பாரிய ஒரு ஆபத்தான ஒரு விடயம். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், 2019 ஆண்டிலையும் கூட தேசிய பாதுகாப்புக்கு அச்சம் என்று சொல்லி இப்படிதான் கோட்டாபய ராஜபக்ச அவர்களை மீண்டும் ஆட்சிக்கு கொண்டு வந்தார்கள். அந்த அரசாங்கத்தினால் அங்கு செயல்திறன் இல்லாத ஒரு அரசாங்கம் என்றதின் அடிப்படையிலே வைத்து இதிலே மிக முக்கியமாக இந்த காணொலிகளை பார்த்தீங்க என்று சொன்னால், இந்த தற்பொழுது நாட்டிலே பிரதி அமைச்சராக, அதாவது பாதுகாப்புக்கான பிரதி அமைச்சராக இருக்கும் நபர் தன்னுடைய தேர்தல் பரப்புற காலப்பகுதியிலே சொன்ன விடயங்கள், அதாவது මාධ්‍ය සම්දර්ශන දාලා අර යවස් මාස තුයකොන් තකී වගේ මද්ද්‍රව්‍ය ඉත அவர் தேர்தல் காலத்தில் சொன்ன விடயம் ටීවී ඉස්සරහට ඇවිල්ලා ඕවා කරන්න ඕනේ. අපි දන්නවනේ ඔබලා අපි එකතු වෙලා මොනවාද බඩි පෙයාර හැටියට 4 දෙනා හැටියට 8 දෙනා හැටියට ගිහිල්ලා ඕවා කරන්න අපිට ඕනේ සුමානේ නැත්තම් දෙකයි පොය දෙකයි ඕනේ මද්ද්‍රව්‍ය නැති කරන්න. அதாவது ரெண்டு பூரண கடந்து போறதுக்கு இடையிலே போதவஸ்தை இந்த நாட்டில இருந்து இல்லாம செய்வோம் என்று சொன்னவர் தான் இன்றைக்கு அருண ஜெயசேகரன் பாதுகாப்பினுடைய பிரதி அமைச்சர். இன்று போதவஸ்தம் இருக்கின்றது. இது சம்பந்தமான சாட்சிகளாக இருக்கக்கூடியவர்கள் படுகொலை செய்யப்படுறார்கள். அவர்களும் குற்றவாளி இருக்கலாம். ஆனால் பெரிய மீனை காட்டி கொடுத்து விடுவார்கள் சொல்லி சின்ன மீனை போட்டு தள்ளுறார்கள். இதான் நாட்டில் நடக்கின்றது. நேற்று தங்காலையிலே ஒரு கஜ்ஜா என்று அழைக்கப்படுறவர் கொல்லப்பட்டிருக்கிறார். அப்ப நாட்டிலே பாதுகாப்பு அமைச்சர் தன்னுடைய கடமையை செய்ய தவறிருக்கின்றார். நாட்டிலே சிறை கைதிகளுக்கு பொறுப்பான அமைச்சர் தன்னுடைய கடமைகளை செய்ய தவறிருக்கின்றார். பாதுகாப்பு அமைச்சர் பிரதி அமைச்சர் தங்களுடைய கடமைகளை செய்ய தவறிருக்கின்றார்கள். அந்த வகையிலே இவர்கள் ஒரு முன்னுதாரணமாக உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும். நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டும், நாங்கள் தவறை விட்டிருக்கிறோம். எங்களால எஸ்டிஎஃப் இருந்தும் போலீஸ் இருந்தும் ஒரு கொழும்பிலே இருக்கும் நீதிமன்றத்துக்குள்ளே ஒரு குற்றவாளியாக அடையாளப்படுத்தி ரிமாண்ட் கஸ்டடியில் இருந்து இல்லாட்டி ஒரு சிறைச்சாலையிலிருந்து நீதிமன்றத்தை கொண்டு வரப்பட்டோர் எங்களால் பாதுகாக்க முடியாமல் போய்விட்டது. இதிலே வேடிக்கையான விஷயம், சுட்டவர் தப்பி சென்று விட்டார். அவர் அழகாக இந்த நீதிமன்றத்திலே ஒரு சட்டத்தரணியாக இருந்து கூட்டிலே வைத்து அவரை சுட்டவர் இன்னும் காணவும் இல்லை. அப்ப உடனடியாக இந்த விடயம் சம்பந்தமாக பொறுப்பு கூற வேண்டியவர்கள் பதவி விலக வேண்டும். இந்த அமைச்சர்கள் பதவி விலக வேண்டும். நாட்டு மக்கள் கடந்த அரசாங்கங்களூடாக இவ்வாறான தவறுகள் நடந்தபடியினால்தான் உங்களை தெரிவு செய்திருக்கிறார். உங்களால் செய்ய முடியாவிட்டால் நீங்கள் உங்களுடைய அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு நீங்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் உடனடியாக. இதிலே இன்னும் முக்கியமான விடயம், கடந்த காலத்திலே நாங்கள் இந்த ட்ரிப்பலி பிளட்டூன் என்று அழைக்கப்படும் இந்த ஊடக சந்திப்பை நடத்தினுடைய பிரதான நோக்கம் என்ற இந்த ட்ரிப்பலி பிளட்டூன் என்று அழைக்கப்பட்ட அந்த விடயம் சம்பந்தமாக கென தகவலில் நாங்கள் வெளியே கொண்டிருக்கிறோம். நாங்கள் பேர்களை கூட நாங்கள் வெளியே சொல்லியிருக்கிறோம். இன்று அதிலே சாட்சி வழங்குறதுக்கு தயாராக இருந்தவர் பெரும் அச்சத்தில் இருக்கிறார்கள். கொழும்பிலே எஸ்டிஎஃப் பாதுகாப்புடன் இருக்கிறவர்களுக்கு இந்த கெதின்னு சொன்னால் இவர்களுக்கு என்ன கெதி? இது மக்களை அச்சுறுத்தும் வகையான செயல்பாடு. இனி சாட்சி சொல்வதற்கும் கூட முன்வர பயப்படுவார்கள். கடந்த காலத்திலே காத்தாங்குடி 650 எல்லையிலே சாந்தன் என்ற நபர் எப்படி கொல்லப்பட்டார், அந்த கொலைக்கு பின்னால் யார் இருந்தது, அதுல மனைவி போலீஸ்ல முறைப்பாடு செய்தது, அது விசாரணை செய்யவில்லை, காத்தாங்குடியிலே சுட்டவர்கள் சிலரை பற்றி இப்படி பல விடயங்களை நாங்கள் பாராளுமன்றத்தில் வெளியிலே சொல்லியிருக்கிறோம். இன்று அந்த நாங்கள் பெயர் குறிப்பிட்டு சொன்ன நபர்கள் பயந்து போயிருக்கிறார்கள். அவர்கள் எங்களிடம் கேட்கிறார்கள், நாட்டிலே எங்களுக்கு இனி பாதுகாப்பு இல்லை. கடந்த காலத்திலே மஹிந்த ராஜபக்ச கோட்டாபய ராஜபக்ச இல்லை என்று சொன்னால் ரணில் விக்ரமசிங்க ஆட்சி காலத்தில் இந்த அமைச்சர் சொல்றார், அவர்கள் ஹெட்லைட் போட்டு வாகனம் போட்டு எஸ்டிஎஃப் உடன் சென்றார்கள், அவர்களுடைய காலப்பகுதியில செய்யல, நாங்கள் மிக விரைவாக இதில் செய்வோம் சொன்னால் அப்படி மோசமான ஆட்சி என்று இனம் கண்டவர்களுடைய காலப்பகுதியிலே கூட குற்றவாளியினுடைய கூட்டிலே நீதிமன்றத்திலே ஒருவரும் கொல்லப்படவில்லை. அப்ப இவர்கள் செயல்திறன் இல்லாத ஒரு அரசாங்கம் என்றது மீண்டும் மீண்டும் நிரூபித்துக் கொண்டு வரார்கள். அந்த வகையிலே உடனடியாக இந்த பொறுப்பை ஏற்று உரிய அமைச்சர்கள், தேசிய பாதுகாப்பு அமைச்சர்,
சிறை கைதிகளுக்கு பொறுப்பான நீதி அமைச்சர் மற்றும் பாதுகாப்பு பிரதி அமைச்சர், பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர், இவர்கள் யாராவது ஒருவர் இதுக்கு பொறுப்படுத்து பதவி விலகினால் மட்டும்தான் மக்களுக்கு உங்கள் மீது மீண்டும் இந்த நாட்டிலே பாதுகாப்பு உறுதியாக இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கை, இதை நீங்கள் சீரியஸாக, இதை நீங்கள் ஒரு மிக முக்கியமான ஒரு விடயமாக இதுக்கு ஒரு கரிசனை செலுத்துறீங்க என்ற நம்பிக்கை வருவதாக இருந்தால் நீங்கள் ராஜினாமா செய்யக்கூடியவர்களிடம் உங்களுக்குள்ளே இருந்து நீங்கள் தெரிவு செய்து ஒப்படைக்க வேண்டும் என்றுதான் இந்த ஊடக சந்திப்புடன் சொல்லுகின்றேன். நன்றி.